ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி ராஜ்யம்மா சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு பூர்ண கொழுக்கட்டையும் கார பூர்ண கொழுக்கட்டையும் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு பூர்ணம் செய்கிறதுக்கு இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. நெய் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். எள்ளு பொரியட்டுங்க. அடுத்து அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். தேங்காயை நெய்யில் சேர்த்து வதக்கி விட்றேங்க. தேங்காயை நெய்யில் சேர்த்து வறுத்தா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஈரப்பதம் போனால் போதும். ஒரு கப்பு வெல்லம்ங்க, இது 1/4 கிலோ அளவு. இந்த பொடிச்சு வச்ச வெல்லத்தை அதையும் சேர்த்து தேங்காயோட கலரி விடுறேங்க. தேங்காய் ஈரப்பதத்திலேயே இந்த வெல்லம் கரைஞ்சிருங்க. அதுக்காக தான் தண்ணி விடாமல் நான் பூர்ணம் செஞ்சிட்ருக்கேன். பூர்ணம் செய்யல சிம்லேயே வச்சுக்கிட்டு அடுப்பை நல்லா அப்படி பதமாக கிண்டணுமுங்க. தேங்காய் பூவும் வெல்லமும் நல்லா சேர்ந்து நல்லா பூர்ணம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார பூர்ணம் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துருக்கேங்க. அதில் 4 இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அதை உடச்சி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு கடலைப்பருப்பு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ காரப்பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். தாச்சி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுத்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் அரைச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கிறேங்க. இந்த பூர்ணத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறேன். இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமுங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். பூர்ணம் நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. காரப்பூர்ணம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஃபைனலாக மல்லித்தலை தூவி ஒரு கிளறி விட்டு இறக்கி வச்சுருவோங்க. இனிப்பு பூர்ணம் காரப்பூர்ணம் 2மே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு கிளறிக்குவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாயை சூடாகிடுச்சுங்க. இந்த கிண்ணத்தில் 3 கிண்ணம் தண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை மூடி போட்டு விட்டுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ மூடியை திறந்துடுறேன். இந்த தண்ணி கொதிக்கையிலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக அரை ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கப்பில் தாங்க அளந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு மேனி, 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். மொத்தமாக கொட்டிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக கிண்டணுமுங்க. ஊற்றின தண்ணி போதும். அதிலேயே மாவு நல்லா பக்குவத்துக்கு வெந்து வந்துடும். மாவு இந்த பதத்துக்கு வெந்து வந்தால் போதுமுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்குவோமுங்க.
இது கடையில் வாங்கின ரெடிமேட் அச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி 2 சைடு எண்ணெயை நல்லா தடவி எடுத்து வச்சுக்கிறேங்க. மாவை உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டையாக தட்டி அச்சில் ஒரு சைடு வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் மாவை தட்டையாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு சைடு இனிப்பு பூரணத்தை வச்சு அச்சை மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் எடுத்துடுறேங்க. இப்போ இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கார பூரண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி இனிப்பு பூரண கொழுக்கட்டையும் கார பூரண கொழுக்கட்டையும் தனித்தனியாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இனிப்பு பூரண கொழுக்கட்டை கார பூரண கொழுக்கட்டை ரெண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு இட்லி சட்டியை வச்சுக்கிறேங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இட்லி சட்டியில் உள்ள தண்ணி நல்லா கொதிக்கட்டுமுங்க. இட்லி தட்டில் இப்போ எண்ணெயை தடவிக்கிறேன். இந்த எண்ணெய் எதுக்காக தடவுறோம்னா அப்போ தாங்க இந்த கொழுக்கட்டை தட்டில் ஒட்டாமல் வரும். நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி சட்டியில் உள்ள தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ செஞ்ச பூர்ண கொழுக்கட்டையெல்லாம் எண்ணெய் தடவின தட்டில் எடுத்து வச்சு இட்லி சட்டிக்குள்ளே வச்சுக்கிறேங்க. இப்போ மூடி போட்டு விட்டுறேன். அப்படியே 10 நிமிஷம் வேகட்டுமுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன். கொழுக்கட்டை வெந்திருக்குமுங்க. கொழுக்கட்டை வெந்துருச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இட்லி சட்டி அப்படியே இறக்கி வச்சிடுறேன். நல்லா ஆறட்டுங்க, அப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா ஆறினவுடனே எடுத்ததாங்க தட்டில் ஒட்டாமல் கொழுக்கட்டை நல்லா வரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை கார பூர்ண கொழுக்கட்டை. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராஜி அம்மா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.